ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ எங்கே பார்த்தாலும் நியூஸ் சேனல் திறந்தா போதும், டிவிக்கே இந்த தடவை பெரும்பான்மை இடத்துல வந்து வெற்றி பெற போகிறாங்க, ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக உட்கார போகிறாங்க அப்படின்னு நியூஸ் சேனல் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, நியூஸ் சேனல் டிஆர்பி ஏற்றத்துக்கு இது சொல்லிட்டு வர வழக்கம் தான் இது. பட் இதெல்லாம் வந்து நம்பவே கூடாது. ஆக்சுவலி நான் நியூஸ் சேனல் வந்து நம்பவே மாட்டேன். ஏன்னா அப்படியே அப்பட்டமாக போய் சொல்லுவாங்க, நமக்கே தெரியும். அது பார்த்தோன்னா என்னடா இப்படியும் மனுஷங்க இருக்கிறாங்கன்னு தோணும். சரி, இதை விட்டுருங்க. ஒரு பக்கம் மொபைல் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணால் அங்கே ஏற்கனவே தாவேக்கா விமர்சிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா அதிக இடத்துல ஜெயிக்க போகுது, பத்தாத்துக்கு ஆட்சி வந்து பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே எதிர்கட்சி 100% உட்கார போகுதுன்றாங்க. சரியா? நான் என்ன கேட்குறேன், ஓகே, தாவேக்கா ஆட்சி பிடிக்க போகுது, எந்த ஆங்கிளில்? இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க பல பேர், 70-80% நான் பேசுகிறேன், பல பேர் சென்னையில் இருந்து தான் பேசுகிறாங்க. சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வில்லேஜில் இருக்கிறேன், நான் வில்லேஜில் இருந்துட்டு நான் பேசுகிறேன். நீங்கள் சிட்டியில் ஒரு 15-16 தொகுதியில் போய் சுற்றிட்டு சென்னையில் இங்கே தாவேக்கா இந்த லெவலில் இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, வில்லேஜில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க நிலைமை என்னான்ட்டு. சிட்டியும் வில்லேஜும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பொழுதுபோக்கே தான், சினிமா தான். வேலைக்கு போவாங்க, அதை விட்டால் சினிமா, அதை விட்டால் மால், இதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி ஒரு அரசியல் புரிதல் ஒன்று வேணும்னா அது கிராமத்தில் நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா காலகாலமாக இவங்க வந்து என்ன தான் பணத்தை வாங்கி ஓட்டு போட்டு வந்தாலுமே இவங்க மனசுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்குது, அதை வந்து ஆக்சுவலி மாற்ற முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா வந்து பணத்தை வாரி அரைச்சிருக்கிறாங்க. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக அந்த மெஜாரிட்டி வந்து திமுக பணத்தை வாரி அரைச்சிருக்குது. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தாவேக்காவும் பணத்தை வாரி அரைச்சிருக்கிறாங்க, ஓகேவா? ஆனால் இங்கே பணத்தால் மட்டுமே ஆக்சுவலி ஓட்டை வாங்க முடியாதுன்றதும் இருக்குது. அதை தாண்டி தாவேக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வாரி அரைச்சிருந்தாலுமே இன்றைக்கி ஃபேஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபேஸ் வேல்யூக்காகவே இவங்களுக்கு வந்து ஓட்டு வீழ்ந்துருக்குது. விழலாம் நான் சொல்ல மாட்டேன், ஓட்டு விழுந்துருக்குது. பத்தாத்துக்கு எதிர்ப்பு வாக்குகள், திமுக வந்து திரும்ப ஆட்சி பிடிக்கக்கூடாது, நாட்டு குட்டிச்சேரான்னு நினைக்கிறவங்க பல பேர் போய் விசிலுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக அவங்க போய் வாக்களிச்சாங்கன்னா, ஒரு மாற்று அரசியல் வரும்ன்ற ஒரு பக்கம் ஒரு கார்னர் இருந்தாலுமே இவங்களோட மெயின் நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா, பசங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் விசிலுக்கு போடு, ஒரு மாற்று அரசியல் வரணும். ஒருத்தவங்களை பார்க்குறேன், நம்ம குப்பை பொறுக்க வராங்க, இவங்கெல்லாம் விசில் அடிச்சுட்டு வராங்க, அவங்களுக்காகவே நம்ம விசிலுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஆக்சுவல் லாஜிக்கே கிடையாது. எங்கேயுமே வந்து விஜய் அவர்கள் வந்தார்னா நான் இந்த மாதிரி செய்வேன், குப்பை பொறுக்கிற பணியாளர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பல விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் செய்வேன் ஆக்சுவலி சொல்லவே கிடையாது. அவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே என்ன இலவசம் கொடுத்தோ அதே தான் அவரும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சிம்பிள். டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ தெளிவாக இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது, தாவேக்கா வந்தால் இங்கே டாஸ்மார்க்கு ஒன்றுமே ஆக்சுவலி ஆக போகிறது கிடையாது. அது இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா வேணால் நடக்கும் மோசரம், அது குறைய போகிறது கிடையாது. இது தெளிவாக தெரியுது, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு தாவேக்காக ஓட்டு வீந்துக்குதுன்னா அது மேக்ஸிமம் எதிர்ப்பு ஓட்டு தான் வீந்துருக்குது. இன்னொன்று சவுண்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் விசில் அடிக்கவும் விசிலி டிவிக்கே விசில்னு சொல்கிறதால இவங்களுக்கு வந்து ஓட்டு வீந்துருக்குது. ஸோ இது ஓகே நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வந்து ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னால் அது வாய்ப்பே இல்லை. எப்படி பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இதை நீங்கள் சிட்டியை எடுத்துட்டிங்கன்னா, சிட்டியில் வந்து பல பேர் வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாக்கு அளிப்பாங்க தான். எக்ஸாம்பிளுக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து நின்னப்பயே ஒரு புது மாற்று அரசியல் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் போய் 7-8% ஓட்டு போட்டாங்க ஆக்சுவலி கமலஹாசனுக்கு. ஸோ இவர் வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த கொள்ள கடைசியில் என்னாச்சு, திரும்பி அங்கே தான் போய் சேர்ந்தார். ஸோ இதே போல் தான் இன்றைக்கி சென்னையில் நடக்க போகுது. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் சொல்கிறீங்களா தாவேக்கா வரும், சென்னையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி. எக்ஸாம்பிள், எதிர்கட்சி அப்போனா திமுக விட கொஞ்சம் ஓட்டு கம்மியாக எடுத்து ஒரு எதிர்கட்சியாக சென்னையில் இந்த சிட்டி சைடெலாம் மேக்ஸிமம் இருக்கலாம். சரியா? நான் 100% அங்கேயும் சொல்ல மாட்டேன். இது ஏன் 100% நான் சொல்ல மாட்டேன், அதுவும் நான் சொல்கிறேன். என்னோடய ஊர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் கொடுக்குறேன். நான் கிராமத்தில் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, காசு கொடுத்ததுன்ட்டு அந்த நன்றி உணர்ச்சிக்காகவே ஓட்டு போடுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் திமுகவுக்கு மேக்ஸிமம் ஓட்டு வில்ல போகுது. அதிமுக கொடுத்த ஆல்ரெடி இவங்க வந்து அதிமுக ஃபாலோ பண்ணுறதால பல நாட்களாக இந்த ரெட்டலி ஓட்டு போட்டு வந்ததால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு இருக்குது இந்த டைம். அதுக்கப்புறம் மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி ஓட்டு போகிறாங்க. நான் 3rd இடத்துல சொல்கிறது தாவேக்கா தான் ஆக்சுவலி. காரணம் ஏன்னா இவங்க வந்து ஆக்சுவலி ரீச் ஆகிட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்து எங்கே பார்த்தாலும் விசில் சின்ன பசங்கள்லாம் விசில்னு சொல்லி அவங்க டைம் பாஸுக்கு சொல்கிறாங்க. அதில் ஆக்சுவலி ஒன்றும் லாஜிக் கிடையாது, அது அப்பாற்பட்டது. ஆனாலுமே அது ரீச் ஆகியிருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆக்சுவலி இவர் இன்னும் ஆக்சுவலி வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லப்போனால். பட் இவங்களோட கருத்து கொள்கை எல்லாமே A to Z சூப்பர்.
ஆனால் இது வந்து மக்களுக்கு அந்தளவுக்கு ரீச் ஆகலை, ஒரு பிராண்டாக ஆக்சுவலி போய் சேரலை. அதனால தான் தாவேக்காக்கு அதிகமாக ஓட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. பட் பார்க்க போனால் எல்லாருமே ஆக்சுவலி சொல்கிறது என்னென்னா, வீட்டில் வந்து வயசு பசங்கள்லேருந்து எல்லாருமே தாவேக்காக தான் ஓட்டு போடுறாங்க. வயசு பசங்களாம் லைனில் நின்று போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. நான் எக்ஸாம்பிள் கொடுத்தா, என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஓட்டு இருக்குது. இந்த 10-12 ஓட்டில் 4 to 5 ஓட்ஸ் யாருக்கு விழுந்துக்கு தெரியுமா? டிஎம்கேக்கு. காரணம் என்ன? வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவு மனப்பூர்வமாக போய் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு, ஒரு ஓட்டு தான் வந்து ஏடிஎம்கேக்கு வீழ்ந்துருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், டிஎம்கேக்கு ஈக்குவலான ஓட்டு வந்து எங்கள் ஃபேமிலியில் நான் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலி இருந்தாலும் அதெல்லாம் மொதல் தமிழ்நாடு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஸோ எங்கள் ஃபேமிலி இப்படி ஓட்டு இருக்குது. இதே வந்து பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, தனுஷ் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருமே ஒரு ஓட்டு கூட போய் விஜய்க்கு போட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இவங்க எல்லாமே மேக்ஸிமம் டிவைடாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ என் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட கேட்கக்குள்ள இவங்க எல்லாமே விஜய் ரசிகர் கிடையாது. இவங்கள்ட்ட கேட்கக்குள்ள நான் திமுக தான் ஓட்டு போட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நான் திமுகவே போட்டேன், அந்த விஜய் வரக்கூடாதுன்ட்டாங்க, ஒரே வார்த்தை. ரெண்டாவது பக்கம் கேட்கக்குள்ள நான் நாம் தமிழர் கட்சி தான் போட்டுக்கிறேன், நான் மாற்று அரசியல் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு விஜய் ரசிகராக சொல்கிறது ஆக்சுவலி கிடையாது. இப்போ என் வீட்டில் ஒரு விஜய் ரசிகரும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் யாருமே கிடையாது. ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதனால் எல்லா வயசு பசங்களும் போய் தாவைக்காக தான் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த வித ஒரு லாஜிக்குமே கிடையாது. இப்போ ஃபேஸ் வேல்யூன்றதால ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் வரலாம் மோசரம், மற்றபடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஆக்சுவலி கிடையவே கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு எந்த அளவு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி டிவிக்கே. நேற்று யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு மனுஷன் எப்பயுமே டிவிக்கே கழுவி ஊற்றிட்டு வரும் ஆள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் டிவிக்கே வந்தது யாருக்கு பாதிப்போ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியை பெரியதளவு அவங்க வந்து சரிச்சு விட்டுட்டாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஸோ டிவிக்கே வந்தது ஒரே ஒரு லாபம் என்னென்னு சொன்னால், அது நாம் தமிழர் கட்சியை தூக்கி சைடில் போட்டது தான் அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் போய் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? டிவிக்கே வந்து இன்றைக்கி பல இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எதிர்ப்பு கட்சியாக உருவாகி எதிர்ப்பு வாக்குகள்லாம் அவங்களுக்கு வீழ்ந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்கன்னே வச்சுக்கும். ஆனால் நாம் தமிழரை வந்து கீழே தள்ளுறாலும் அவங்கள்ட்ட என்ன ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னா, டிஎம்கே ஓட்டு பேங்க் ரொம்ப சரியாக போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்லேருந்து காணாமல் போக போகுது. ஸோ மொத்த ஏடிஎம்கே ஓட்டு எல்லாமே சாப்பிட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவும் என்டிகேவும் தான். சரியா? இதில் என்டிகே ஓட்டு சாப்பிட போகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சாப்பிட போகுது. ஆனால் டிவிகேவோட ஓட்டு ஆக்சுவலி ஸ்ட்ராங்கு கிடையாது. இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற ஒரு எங்கள் ஊர் சைடில் ஓட்டு போட்டதும் இவங்க பேசுகிறதுலேருந்தும் வயசு பசங்களாம் போய் தாவேக்காக ஓட்டு போட்டதும் சரி, சைலண்ட்டாக போய் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டவங்களும் சரி, இதெல்லாம் வச்சு கணிக்கக்குள்ளே ஒன்று தெளிவாக தெரியுது. எவ்வளோ சவுண்டாக இருந்ததோ அந்தளவு தாவேக்கா இந்த தடவை அதிகபட்சம் ஓட்டு வாங்கினாலுமே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12-15% மேக்ஸிமம் இவங்க வந்து வாங்குவாங்க என் கணக்குப்படி. ஸோ 12 நான் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். பட் இப்போ அங்கங்கே விசாரிக்கக்குள்ளே தெரிய வரக்குள்ளே தெரியுது ஒரு 15% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 15% ஓட்டு எங்கேருந்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேலேருந்து தான் வரப்போது மேக்ஸிமம் ஓட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஎம்கேலேருந்தே வரும். ஓகேவா? இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விஜய்க்கு போகுமான்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியில் வந்து 8% ஓட்டு வாங்கினாங்க லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஓகேவா? இப்போ இதில் கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே விஜய் ஃபேன்ஸும் சொல்ல மாட்டேன். இதில் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து அஜித் ஃபேன்ஸ் இருக்கலாம். இவங்க நிறைய பேர் மிக்சிங்காக வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மிக்சிங்காக இருந்த ஓட்டு போட்டாலுமே இன்னும் அந்த ஃபேன்ஸுங்கெல்லாம் போடாத ஓட்டு நிறையா இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. புரிஞ்சுதா? அப்போ விஜய் விட்டுட்டு மீதி ஹீரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடாத வாய்ப்பும் அதிகமாக இருந்தது. காரணம் என்ன? கமலஹாசன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு ஓட்டில் நிறையா வந்து அந்த பக்கம் போயிருக்குது. இன்னும் நிறைய எதிர்ப்பு ஓட்டு வந்து ஆக்சுவலி வியாத இருந்திருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ இந்த தடவை விஜய் என்ட்ரி ஆகணுன்னு விஜயோட எதிர்ப்பு ஓட்டு மற்ற ஹீரோஸுங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களோட ஓட்டு எல்லாமே கம்பல்சரியாக நாம் தமிழர் கட்சிக்கு போய் விழுந்திருக்குது. இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆக்சுவலி நடந்துருக்குது. இது பல பேருக்கு தெரியல. வயசு பசங்க எல்லாருமே போய் ஓட்டு போட்டதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வயசு பசங்க போய் ஓட்டு போட்டுக்கிறாங்க விஜய்க்கு. அதிகமாக விஜய்க்கு இந்த டைம் வீர ஓட்டு யார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் ஓட்டு தான்.
ஸோ வயசு பொண்ணுங்க, அப்புறம் லேடிஸு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால் விஜய்க்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஓட் பேங்க் இருக்குது. ஆனால் இது நாம் தமிழர் கட்சியை எந்தவித பின்னடையும் ஏற்படுத்தாது. காரணம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த 8% எடுத்தாங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 1 to 2% வேணால் விஜய்க்கு விழுந்திருக்கலாம். 1 to 2%, ஓகேவா? அதனால் இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 6% தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல. எக்ஸ்ட்ரா ஓட்டு கூடி இருக்குது. செலிப்ரிட்டிஸ், ஹீரோஸ் நிறையா, அது ஃபிலிம் ஆக்டராக இருக்கலாம், இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. தெரியுமா? இதுதான் ஆக்சுவலி நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னும் பல பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு டிவிகேன்னு சொல்கிற இன்னொரு கட்சி, அதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுவோம். ஸோ இவங்களும் வந்து இன்டைரக்ட்லி நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல பேர் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்குள்ள இந்த நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது சைலண்ட், இது சவுண்ட் ஆக்சுவலி கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிளே என்னோட ஊரில் நான் கேட்டேன், பல பேர்கிட்ட யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படியே சும்மா. இவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் வயசு பையனாக இருக்கிறேன், ஸோ கண்டிப்பாக வந்து டிவிக்கே தான் போட்டிருப்பான், நம்மளே அதான் சொல்லிட்டாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, என் பசங்களாம் டிவிக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால் அப்புறம் அதுக்கு தான் நான் போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அப்படியா, சரி, நீங்கள் யாருக்கு போடுங்க மனசார சொல்லுங்கள். காசு வேற வாங்கிட்டோம், இவங்களுக்கு போடத்தா இங்கே போடத்தா ஒன்றும் தெரியல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், உங்கள் பசங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும். ஸ்கூல்லாம் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை, ஒரு உடம்பு சரியில்லையோ, ஒரு சீரியஸான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு எங்கே தெரியுமா இருக்குது? கள்ளக்குறிச்சியில். இந்த கள்ளக்குறிச்சிக்கு போனால் சரி அங்கே சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க பாண்டிச்சேரிக்கு தூக்கிட்டு போங்கன்னுவாங்க. ஒரு 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு மனுஷன் போய் பொழைக்கணும்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதா இன்றைக்கி அடிப்படை தேவையே வந்து இந்த தான், எஜுகேஷனும் ஹாஸ்பிட்டல் தான் அடிப்படை தேவையே. இதை விட்டுட்டு வந்து நீங்கள் போய் மற்ற ஆளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எப்படி சரி வரும்னு கேட்கலாம். அவங்க சொன்னாங்க, விவசாயிக்கு தானே, எல்லாம் சொந்தக்காரங்களும் அதுக்கு தான் போட்டுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சரி, நீ எதோ டிவிக்கு சொல்லி வேணும்னு நினச்சி தான் நான் சொல்ல, நானும் விவசாயிக்கு தான் போட போகிறேன்னு சொல்லக்குள்ள அப்போ தான் தெளிவாக தெரியுது, இங்கே விவசாயி சின்னன்னு ஆக்சுவலி மனசில் பல பேருக்கு பதிஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ஒரு அரசியல், குவாலிட்டியான ஒரு பப்ளிக் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான். ஆனால் இந்த ஓட் எல்லாமே சைலண்ட். யூடியூப்பில் உட்காந்து பல பேர் சொல்கிறாங்க, பார்த்தா எங்கேயுமே பூத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் யாருமே கிடையாது, டிவிகே சார்பாகவும் யாருமே கிடையாது. ஆனால் டிவிகே பக்கமாக சத்தம் இருந்தது, கூட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. சத்தம் இருந்தது, கூட்டம் இருந்தது, ஓகே, அதனால் போய் ஓட்டு போட்டுறாங்களா? வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ வந்து பூத்தில் வந்து யாருமே உட்காந்துல அதான் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு வியாதுன்னு சொன்னால் வாய்ப்பே கிடையாது. சாதாரண ஒரு கிராமம், எங்களுக்கு ஒரு சின்ன கிராமம், இந்த கிராமத்துலேயே ஓட்டு இந்த அளவுக்கு விழுதுன்னா மற்ற இடத்துலலாம் வந்து எந்த லெவலில் வியும்? சிட்டியில் வேணால் சொல்கிறீங்களா, இன்றைக்கி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற ஒரு இடம், அங்கெல்லாம் வந்து ஃபேஸு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக் அரசியல் ஆக்சுவலி அவங்களுக்கு புரியுது இல்லாத இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஓட்டு பேங்க் இருக்குது. அந்த இடத்துல வேணால் நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியை விட எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து டிவிகே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா ஒரு 2வது இடத்த அப்படி தக்க வைக்கலாம், 3வது இடத்த தக்க வைக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கொஞ்சம் போட்டி இருக்கும், நாம் தமிழர் கொஞ்சம் போட்டி இருக்கும். ஆனால் வில்லேஜ் சைடில் நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள சீமானை பீட் பண்ணி வரணும், நாம் தமிழர் கட்சி பீட் பண்ணி வரணும்னா அது கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட ஊரில் மணலூர்பேட்டை, சரியா, மணலூர்பேட்டையில் பிள்ளையார் பாளையம்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு ஆக்சுவலி தெரில. இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர், யார், வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், பூத்தில் போயிட்டு வயசானவங்களை எல்லாத்தையும் இட்டு போய் இவர் ஓட்டு போட்டார். இவர் போய் டிஎம்கேக்கு ஐத்தி மொத்தம் 70 ஓட்டு போட்டுக்கிறாரு, மாட்டிக்கிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி இருந்துமே அவங்களுக்கு வந்து போலீஸ் பிடிச்சி போய் அரெஸ்ட் பண்ணி இட்டு போயிட்டாங்க, சரியா? ஸோ 70 ஓட்டு இப்படி போட்டுக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனை பூத்தில் நிறையா ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி டிஎம்கே இந்த ஓட்டு எல்லாமே வாங்குது, காசு கொடுத்து ஒரு பக்கம் வாங்குது, ஃபோர்ஜரி பண்ணி இந்த மாதிரிலாம் வேலை நடக்குது. ஸோ இப்படி இருக்கக்குள்ள நாம் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னு கேட்டால் எப்போ மலர போகுது? எப்போ இந்த மஷின் வந்து இல்லாத நம்ம ஒழிக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட போகுது, சரியா? அது டிவிகேக்காவாக இருக்கட்டும், இல்லை என்டிகேவாக இருக்கட்டும். இன்றைக்கி அரசியலில் ஒரு மாற்று கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இதால் தான் தமிழ்நாட்டுக்கு ஆக்சுவலி கேடு. இதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும், ஓகேவா? இப்போ அடுத்தது நான் வந்து வரேன். டிவிகேவோட ஓட் பேங்க் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும்
இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி 8% விட கம்மியாக போயிடும் இந்த தடவை. நாம் தமிழர் கட்சிலாம் படு பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பும் கிடையவே கிடையாது. டிவிகேவும் என்டிகேவும் நீங்கள் கம்பேர் பண்ணல. இன்றைக்கி நிஜமாலுமே போட்டின்னு சொன்னால் அது என்டிகேக்கும் டிவிகேவும் தான். ஏன்னா டிஎம்கேயோட ஓட் பேங்க் பயங்கரமாக சரிஞ்சிருக்குது. ஆனால் ஜெயிக்க பொறுத்த என்னமோ டிஎம்கே தான். ரீசன் என்ன காரணம்? டிவிகே தான். ஏன்னா டிவிகே உள்ளே வந்தோடனே ஓட் ஸ்ப்ளிட் ஆகி போச்சு அதிகமாக. இதனால் டிஎம்கேக்கு அதிகம் ப்ளஸ் இருக்குது. எந்த டிவிகே வந்து ஒரு மாற்று அரசியலில் கொண்டு வந்து திமுக வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சோமோ அது நடக்க போகிறது கிடையாது. இங்கே திரும்பவும் டிவிகேவால் டிஎம்கே உட்கார போகிறது தான் 100%. நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இதில் தெளிவாக தெரியுது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இப்போ டிவிகேக்கு சரி ஓட்டு விழுந்துருச்சு ஒரு 15%. நிறைய பேர் வந்து ஒரு 20-25% சொல்கிறாங்க. சரி உங்கள் லைனுக்கே நான் வரேன். 20-25% டிவிக்கு ஓட்டு வந்துருச்சு. சரி 10-15 இடத்துல அவங்க சீட்டு மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம். 10-15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆட்சி பிடிக்கல, ஆனால் 10-15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வருது 2031. இந்த இடத்துல தாவேக்காவோட ஓட்டு என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் திரும்பி வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகே, ஓட்டு போடுவாங்க. ஆனால் விஜய் களத்தில் இருக்கணும்ல. விஜய் களத்தில் இருக்க போகிறது கிடையாது. அப்போ இந்த 15% ஓட்டு என்னவாக இருக்கும்? திரும்பி ஒரு மாற்று அரசியலை தேடி தான் போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று அரசியலாக இருக்க போகிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ யாரெல்லாம் வந்து என்டிகே சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் இருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன். இந்த தடவை டிவிகே விட என்டிகே கம்மி ஓட்ஸ் வாங்கலாம். சரியா? மேக்ஸிமம் வாங்காது. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கல டிவிகேவோட அதிகமாக தான் என்டிகே இருக்க போகுது. பட் கம்மி பர்சன்டேஜ் வாங்கினாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்டிகேவோட ஓட் ஸ்ட்ராங்கான ஒரு ஓட்டு. இப்போ டிவிகேல போய் ஓட்டு போட்டவங்கெல்லாம் 90% பேர் அரசியல் புரிதல் இல்லாதவங்க. ஏன்னா உண்மையான அரசியல் தெரிஞ்சவங்க வந்து யாருமே டிவிக்கே ஓட்டு போடவே மாட்டாங்க. கரெக்டாக? ஆனால் இவங்க போய் போகிறாங்கன்னா அரசியல் புரிதல் மட்டும்தான் இல்லை, ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபேஸ் வேல்யூ நாடு அளவில் கம்மியாகிடும். பத்தாத்துக்கு இவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி வரல, ஒரு அர்ஜென்சியில் போய் எப்படியாவது நம்ம ஓட்டு போட்டணும் ஒரு ஆர்வத்தில் போய் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் படு தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏன்டா தோத்தாரு, விஜய்க்கு ஏன் ஓட்டு வீஇல்லை, இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, ஏன் ஓட்டு வீல்லைன்னு சொல்லி அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கக்குள்ளே மூளை வேலை செய்யும். அப்போ மூளை வேலை செய்யக்குள்ளே இத்தனை வருஷமாக ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு வந்த மனுஷன், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த மனுஷன் இன்றைக்கும் வளர்ந்து தான் இருக்கிறார். 8% கீழே ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன். இது நான் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடும், அதில் நான் பேசுவேன். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் கத்திட்டு வந்தே வளர முடியல. அப்போ என்ன தான் நடக்குது, மனுஷன் சிந்திக்க ஆரம்பிப்பான். ஸோ இந்த டிவிகே சார்பாக ஓட்டு போட்ட நான் 100% கெப்பாசிட்டி எடுத்துக்கிறேன். 100% இப்போ ஒரு 20% இருந்துக்குதால ஒரு 100%ல் ஒரு 50% ஓட்டு சிந்திக்குவாங்க. கண்டிப்பாக சிந்திக்குவாங்க. இவங்க சிந்திச்சாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்களோட ஐடியாலஜி அந்த அளவு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தேவை என்னன்னு புரியும். பத்தாத்துக்கு இந்த தடவை டிஎம்கே உக்காந்ததுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே. அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்தை மட்டும் வேடிக்கை பாருங்கள். எதுக்கடா நாம் போய் டிவிகேக்கு ஓட்டு போட்டோன்னு நினச்சி பல பேர் தலைமையில் துண்டை போட போகிறாங்க. இந்த அரசியலுக்கு ஆப்போசிட்டான எந்த அரசியல்? டிஎம்கேக்கு ஆப்போசிட்டான அரசியல். திராவிடத்தை எதிர்க்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி விட்டால் யாராலையும் முடியாதுன்றத இந்த டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சீமானுக்கு இது ப்ளஸ் தான். ஸோ இந்த எலெக்ஷன் வேணால் இவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ காட்டி ஓட் பேங்கை கூட்டியிருக்கலாம், ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிஜமாலுமே இந்த எலெக்ஷனு சீமான் அண்ணனுக்கு தான் 2031 ஒரு பெரிய சாதகமான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. இது வந்து நான் வெறும் வாய் பேச்சாக ஒரு வாய் வார்த்தையாக சொல்ல கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே அவுட். ஸோ ஏடிஎம்கே ஒரு தடவை அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கே கிரவுண்டில் இருக்க போகிற முக்கியமான புள்ளிங்கள் யார்? அதில் ஃபஸ்ட்டு இருக்குது டிஎம்கே. இப்போ இந்த டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு கேட்டால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிய போது டிஎம்கே வீக் ஆகிடுச்சு, டிஎம்கே ஸ்ட்ராங்கு கிடையாது. அப்போ கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிகே. ஸோ என்டிகே அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்க போது அதை பீட் பண்ணுறதுக்கு டிவிகேயால் முடியாது. இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வேல்யூ பார்த்து ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் 2031 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி நடக்க போகுது. ஒன்று டிவிகே, இன்னொன்று என்டிகே. இப்போ இந்த டிவிகே கூட எப்படி போட்டி நடக்கும்னா அவர் ஸ்ட்ராங்காக களத்தில் நின்று இது வரைக்கும் எங்கே சப்போஸ் எங்கேயாவது ஒரு 10-12 இடத்துல எம்எல்ஏ ஆகுனா, சரியா ஆகுனா கூட அவர் மக்களை போய் சந்திக்கணும், என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அரசியல்லாம் மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் அரசியல் புரிதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா
ப்ராப்பரான அரசியல் கொண்டு முன் வைக்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் தான். ஸோ இந்த எலெக்ஷனில் மக்களே யாரும் சோர்வு அடையாதீங்க. ஏன்னா எல்லாருமே 1008 சொல்லலாம், ஆனால் விஷயம் களத்தில் இதான் உண்மை. ஏடிஎம்கே அகல பாதாளத்தில் போயிடுச்சு, டிஎம்கேவோட அழிவு காலம் தொடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தமிழ் தேசியம் வளரப்போகுது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அண்ணன் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் வச்சார். ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரியுது, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் விஜயோட வேலை திட்டம் என்னவா இருக்குது, ஏன்னா இப்போயே வந்து வேலை கிளியராக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வர காலங்களில் என்ன போகுதுன்னு புரியல. பட் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த எலெக்ஷனால் பெனிஃபிட்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான். ஸோ அதனால் இப்படியே கத்திட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் தான் ஏறிக்கிட்டு வருது, எப்போ ஒரு ஆட்சி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ரேஸ் கிடையாது, இது வந்து ஒரு லாங் ரேஸ். சரியா, நல்லது நடக்கணும்னா அது வந்து ஈஸியாக எப்பயுமே நடந்துடாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். இப்போ நாளைக்கு சப்போஸ் டிவிக்கே ஸ்ட்ராங்காக இருந்து திரும்ப நான் 2031 போட்டி போடுறேன்னு வந்தாலுமே கூட அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். பத்தாத்துக்கு என்டிகே சொல்லவே தேவை, அவங்க ஸ்ட்ராங் தான். இவங்களோட ஓட் பேங்க் சைலண்ட்டான ஓட் பேங்க். இவங்க ஆட்சியை கண்டிப்பாக அமைக்க போகிறாங்க, இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இவங்களோட டார்கெட் எது அதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்கணும். மக்களை வந்து அரசியல் படுத்தி இன்றைக்கி கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ் தேசியம் வளரும். அதை தாண்டி ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இன்றைக்கி பணத்துக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, குவார்ட்டருக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, ஃபேஸ் வேல்யூக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சீமான் அண்ணன் தெளிவாக சொல்கிறது, உன் ஓட்டு எனக்கு முக்கியம் கிடையாது, என் நாடு எனக்கு ரொம்ப முக்கியம், நான் நல்ல செய்ய மட்டும்தான் வரேன். அதனால் வந்து இங்கே டாஸ்மார்க்கை நான் ஒழிப்பேன், இன்னும் ஊழலில் நிறையா வந்து ஒழிப்பேன். பத்தாத்துக்கு ஹாஸ்பிட்டலும் சரி, எஜுகேஷனும் சரி, சாலைகள்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டதெல்லாம் சாதாரண டெவலப்மெண்ட் தான். பட் இந்த கேபிட்டல் விஷயமா இருக்கட்டும், 5 கேபிட்டல், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ தமிழ்நாடு வளங்களை காப்பாற்றணுன்னா அது நாம் தமிழர் கட்சி தாண்டி யாருமே கிடையாது. இப்போ விஜய் அண்ணன் வந்து சரி நான் வந்தேன்னா டாஸ்மார்க் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஓட் பேங்க் எகிரி இருக்கும். ஆனால் அவர் செல்லலை. காரணம் ஏன்னா டாஸ்மார்க் ஒழிப்புன்னு சொன்னால் இந்த குடிகார கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடாது. சரியா, ஆனால் சீமான் அப்படி கிடையாது. அவர் நல்லது நடக்கும்னு நினைக்கிறாரு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அது நினச்சி மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியோட ஓட்ஸ் எல்லாமே சைலண்ட் ஓட். அது நீங்கள் வெளிப்படக்குள்ளே தான் எல்லாருக்குமே தெரிய போகுது. இவங்க சொன்னவங்க வாயெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அண்ணன் வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு, பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிறா சொல்கிறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கட்டுமே. இது ஆக்சுவலி ஒரு ப்ளஸ் தான். காரணம் என்ன, திரும்ப டிஎம்கே உட்கார போகுது. திரும்ப டிஎம்கே உட்காந்துச்சுன்னா அப்போ தெரியும் உங்களோட பாடம் என்னான்ட்டு. அப்போ விஜயோட வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அவர் கிளம்பிடுவார். திரும்ப டிஎம்கே ஆட்சியில் உட்காரும். அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஓட்ஸ் ரெடி ஆகும். இந்த ஸ்ட்ராங் ஓட்ஸ் எல்லாமே நாம் தமிழர் கட்சி பக்கம் மட்டும்தான் நிற்க போகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட் பேங்க் கூட போகுது. சரியா, இந்த தடவை கண்டிப்பாக ஓட் பேங்க் கூடும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து தெரியும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு பதிவு நான் வந்து போடுவேன். ஸோ உங்கள் மனசில் டவுட்லாம் கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். சிட்டியில் உட்காந்துட்டு உங்கள் 1008 விஷயம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. கிராமத்தில் வந்து பாருங்கள், இங்கே தான் தெரியும் அரசியல்லாம் என்ன அப்படின்ட்டு. சரியா, ஸோ விஜய்க்கு வீர ஓட்டு வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது. இங்கே ஃபேஸ் வேல்யூக்காகவும் விஜய்க்கு ஓட்டு வீது, மாற்று அரசியலுக்காகவும் ஓட்டு வீது. பத்தாத்துக்கு பல இடங்களில் இவங்க அதிகமாக பணத்தை வாரி இறைச்சிருக்கிறாங்க. இதுக்கும் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு வீது. ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு ஓட்டும் சீமான் அண்ணனுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு. இது பவர்ஃபுல்லான ஓட்டு. இந்த ஓட்டை மாறாது. அது 8% ஏற்கனவே விழுந்த ஓட்டு 8% மட்டும் நிற்க போகிறது கிடையாது. இது ஒரு அபூர்வ வளர்ச்சி வந்து அடைய போகுது. அது பாருங்கள், இது வளர்ச்சின்றது இது சாதாரண வளர்ச்சி கிடையாது, ஸ்ட்ராங்காக நிற்கிற ஓட்ஸ். ஸோ இந்த ஓட் பேங்க் எந்த அளவு கூட போகுது, இது எங்கெல்லாம் வந்து பீட் பண்ண போகுது. ஒரே ஒரு தொகுதியில், அதுவும் இந்த காரைக்குடி தொகுதி, இந்த இடத்துல சீமான் அண்ணன் ஜெயிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடுற ஒரு அரசியலாக நம்ம வந்து பார்க்க முடியும். பட் டிவிகே சார்பாக எங்கே ஜெயித்தாலுமே சரி, அது சாதாரண ஒரு அரசியலாக தான் இருக்க போகுது. இவங்க எல்லாமே வந்து சவுண்டு கொடுக்குறவங்க சவுண்டு கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் ஒரு வளர்ச்சி திட்டமும் எதுவுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. சரியா, ஸோ எப்போயாவது வருவார், இது பசங்களுக்கு புக்கு கொடுத்தேன், இது பிஸ்கெட் கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன்னு அப்படி மாட்டுக்கு போயிட்டு போகிறாங்க. பட் அரசியல் புரட்சி ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. இது எல்லாமே எதிர்பார்க்கணுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது சைலண்ட். சரியா, ஸோ பொறுமை அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சுனாமி வரக்குள்ளே எப்பயுமே சவுண்டு போட்டு வராது, அது சைலண்ட்டாக தான் வரும். சரியா, அதே போல் தான் இங்கே இருக்கிற அரசியல் களம், அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற அந்த அரசியல் களம் ரொம்ப ஸ்லோவானது. அது இன்னும் போக போக ஸ்ட்ராங் ஆக போகுது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது கிளியர் ஆக போகுது. ஆனால் என் மனசில் ஒன்று தோணுது, இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு 2031 அப்படின்னா
அந்த இடத்துல வந்து மஷின் இல்லாத அந்த பேலட் பேப்பரில் நடத்தினா நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு வந்து இங்கே சீட்டிங்ஸ் நிறைய நடக்குது, மஷின் கோளாறு ஏற்படுது, ஓட்டு போட்டால் விழ மாட்டுது, கல்லை ஓட்டு கொண்டு போய் ஐத்தி விட்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்காதுன்னு அது எனக்கு தோணுது. அதனால் கொஞ்சம் இதை பற்றி பேசணும். யாரெல்லாம் எந்த கட்சிக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள், பட் இதை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்கணும். நோ மஷின், நோ இவிஎம் மஷின், நோ இவிஎம் மஷின் கொஞ்சம் போட ஆரம்பித்தா கண்டிப்பாக இதுக்கான ஒரு இம்பேக்ட் அடுத்த எலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்டை எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக வரும். இல்லைனா திரும்பி ஒரே குட்டியில் ஒரு மட்டை மாதிரி சுற்றி இதாக நடந்துகிட்ருக்கோம். பட் இந்த எலெக்ஷன் வந்து பெரிய சரிவை ஏடிஎம்கே சந்திக்கும் போது டிஎம்கே சரிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அதில் தெளிவாக தெரிய போகுது. அடுத்த அரசியல் களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நம்ம வந்து தெளிவாக பேசும், கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேவா? மற்றபடி என்டிகேவோட ஓட்டு பேங்க்லாம் குறைய போகிறது கிடையாது. மனசை தளர விட்டுறாதீங்க. நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா நான் கிராமத்தில் இருக்கிறேன். இங்கேயே வந்து ஓட்டு அதிகமாக இருக்குது. இத்தனைக்கு நான் இருக்கிறது ஒரு குக் கிராமம், சின்ன கிராமம் தான். இன்னும் பெரிய டவுன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓட் பேங்க் ரொம்ப அதிகமாக இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. சரியா? ஸோ மொத்தமாக ஓவரால் தமிழ்நாடுன்னு கம்பேர் பண்ணக்குள்ள அங்கே கண்டிப்பாக டிவிகே வந்து என்டிகே பீட் பண்ணுறது கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ அதனால் இந்த டிஎம்கே, என்டிகே, டிவிகே வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும்போது ஏடிஎம்கே கண்டிப்பாக இந்த தடவை பயங்கர டவுன்ஃபால். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுவேன். ரிசல்ட் வரட்டும், இன்னும் சுவாரஸ்யமாக வந்து பேசலாம். ஓகேவா? பாய்.